இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து தக்கோலம். தக்கோலம்ங்கிறது வந்து வரலாற்றை விட பொன்னியின் செல்வன் ரசிகர்களுக்கு நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். தக்கோலம் போரை பற்றி கல்கி வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். இந்த தக்கோலம் போர் அப்படிங்கிறது 949 சோழர்களுக்கும் ராஷ்டிரகூட அரசன் 3ஆம் கிருஷ்ணனுக்கும் நடந்த ஒரு போர். அந்த போரில் வந்து ராஜாதித்தன் சொல்லக்கூடிய சோழ இளவரசன், அதாவது பராந்தக சோழனோட மூத்த மகன், அவன் தான் வந்து பட்டத்து இளவரசன். அவன் தலைமையில் ஒரு பெரிய படையை வந்து திருமணைப்பாடிங்கிற இடத்துல நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த திருமணைப்பாடியில் இருந்த படை கட்டின ஏரி தான் வீரநாராயணன் ஏரி என சொல்லப்படும் வீராணம் ஏரி. நம்ம சோழர்கள் டூரில் நம்ம நிறைய அந்த வீராணம் ஏரி பற்றி பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட அந்த வீராணம் ஏரியை கட்டிய அந்த ராஜாதித்தன் சொல்லக்கூடிய அந்த பட்டத்து இளவரசன் இறந்து போன இடம் இது. அந்த போரில் வந்து சோழர்களுக்கு வந்து பெரிய பின்னடைவுன்னு சொல்லலாம். நிறைய வந்து பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு. மேல்பாடி இங்கே பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த பாடி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டோன்மெண்ட், மிலிட்ரி கண்டோன்மெண்ட் இருந்த இடம். ஸோ அந்த இடத்துல தான் முதல்ல 3ஆம் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்டிரகூட அரசன் வந்து வடுகப்பெருவழி சொல்லக்கூடிய ஆந்திரா சைடில் பாலாறு கடந்து வந்து அந்த இடத்துல தான் அவங்க வந்து மிலிட்ரி கேம்ப் வைக்கிறாங்க. அந்த கேம்ப் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சோழர் படைகள் பின்னாடி நகரும் பொழுது அவங்க தொடர்ந்து வந்து இந்த இடத்துல நடந்த போர் தான் கங்கா நாட்டு மன்னன் பூதகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். இவன் வந்து ராஷ்டிரகூட அரசனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒருவன். ராஷ்டிரகூட அரசனுக்கு ஒரு விதத்தில் உறவினர் கூட. அந்த பூதகன் வந்து தன்னுடைய யானையிலிருந்து எதிர இருந்த ராஜாதித்தனுடைய யானை மேல் குதித்து அவனை கொன்றதாக நம்மளுக்கு வரலாறு. அதனால தான் யானை மேல் துஞ்சிய தேவன் அப்படின்னு நம்ம ராஜாதித்தனுக்கு சொல்கிறோம். அந்த போர் நடந்த இடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோவில் இது. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு பழைய ஆர்கிடெக்சர் வந்து பல்லவர்களது. பின்னாடி வந்து சோழர்கள் வந்து திருப்பணினாலும் இது வந்து எடுத்து கட்டியிருக்காங்க. சோழர்களுடைய கல்வெட்டுகள் நிறைய இருக்குது. பல்லவர்களுடைய கல்வெட்டுகளும் நம்ம இந்த கோயிலில் பார்க்கலாம். இந்த கோயில் வந்து திருப்பணிகள் அப்படின்னு சொல்கிறது பல்லவர்கள் காலத்திலேருந்து ஆரம்பித்து பின்னாடி இருக்கக்கூடிய விஜயநகர பீரியட் வரைக்கும் இருக்கக்கூடிய அரசர்கள் வந்து தொடர்ந்து இதுக்கு திருப்பணியை செய்துட்டு வந்தாங்க.